ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் எக்ஸ்பிரஸ்ல ஃபுல் கோர்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? 0 டூ ப்ரோ அதோடைய கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து எபிசோட் நம்பர் 3. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் பேஜை எப்படி வந்து அடோப் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ கஸ்டமைஸா எப்படி பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு அடோப் எக்ஸ்பிரஸ்க்குள்ள வந்துருவீங்க இல்லையா? வந்த உடனே இந்த மாரி உங்களுக்கு டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் காமிக்கும். ஸோ, இதில பாட்டம்ல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வேஸ் டூ கிரியேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெப் பேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இத கிளிக் பண்ணுங்க. ஸோ, இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி வந்து வெப் பேஜஸ் உடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல ஒரு போர்ட்ஃபோலியோ இப்போ நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க. ஸோ, அந்த கடைக்கு ஏத்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, லிங்க் வந்து நான் குடுக்குறேன். ஸோ, அத வந்து எனக்கு வந்து என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு வெப் பேஜஸ நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாரி பிளாகு, நியூஸ் லெட்டர் இந்த மாதிரி நெறைய வெப் பேஜஸ உங்களால ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அத வந்து ஆன்லைன்ல நம்மளால போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் பேஜ்ன்னு குடுக்குறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இதில உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் புடிச்சிருக்கோ, அந்த டெம்ப்ளேட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில ஒரு நல்ல டெம்ப்ளேட் எதனா ஒரு கான்செப்ட் பண்ணலாம். ஓகே, இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது சிம்பிளா ஒரு டெம்ப்ளேட் குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வேணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு உடனடியாவே கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஸோ இதில எதனா நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் ஹபீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹபீப்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறேன். ஸோ இதில வந்து எனக்கு வந்து யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில பேக்கிரவுண்ட்ல இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணா ரீப்ளேஸ் குடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல பேக்கிரவுண்ட்ல இமேஜ் வேற எதனா சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்குன்னு எதனா ஒரு இமேஜ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த இமேஜும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல ஸோ ஃபுல் டீட்டெயிலும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு எல்லா இமேஜும் எனக்கு ஏத்த மாதிரியே எல்லா கன்டென்ட்டும் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கிறாங்க பாருங்க. கீழ லாஸ்ட்ல இந்த இடத்துல நான் ஆட் பண்ணாலும் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஆட் பண்ணா, ஒரு இமேஜ் எனக்கு கீழ பாட்டம்ல ஆட் ஆயிடும். தெரியுதுங்களா? இப்ப நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்லைன் அப்டின்னா, ஸோ இதுக்குள்ளேயே இருக்கும். இந்த பாக்ஸ் மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் நான் குடுத்தேன்னா, ஃபுல்லாவே எனக்கு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாவே எனக்கு வந்துரும். ஸோ எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணாம், விண்டோ அப்டின்னு குடுத்தேன்னா, ஸோ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ, இந்த சைஸஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாரி மட்டும் மாறும். அப்படி இல்லன்னா, ஃபுல் விட்த். ஸோ விட்த்துக்கு ஏத்த மாதிரியும் என்னால மாத்திக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இமேஜ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ். சரிங்களா? இத வந்து நான் மூவ் பண்ணணும். அதாவது இந்த செக்ஷன வந்து வேற இடத்துக்கு நான் மறுபடியும் மூவ் பண்ணணும் அப்டின்னா, மேல மூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, மேல மூவ் பண்ணியாச்சு. இப்ப கீழ இந்த செக்ஷன் வந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் மட்டும் தனியா ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஸோ இப்போ வந்து ஹெட்டிங் அப்டின்னு நான் குடுக்குறேன் அப்டின்னா, ஸோ இந்த ஹெட்டிங்க்கு மட்டும் தனியா ஹெட் 1, ஸோ ஹெட் 2, ஸோ எது வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கோட்ஸா மாத்தணும்னாலும், நீங்க கோட்டா கூட மாத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட மல்டிபிள் டெக்ஸ்ட் இருக்குன்னா, நீங்க வந்து அண்டர்லைன் யூஸ் பண்ணி, அதாவது புல்லட் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ இதிலேயே 1, 2, 3 நீங்க குடுத்துட்டே வந்தீங்கன்னா, ஆர்டர் லிஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒண்ணு குடுக்குறோம் அப்டின்னா, இப்போ வந்து நான் ஆர்டர் லிஸ்ட் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட்டே வந்து போல்டு டெக்ஸ்ட்டே. ஸோ இந்த ஃபாண்ட்டுக்கு போல்டு இல்ல. ஸோ அதனால போல்டு டெக்ஸ்ட் இங்க காமிக்கல. ஓகேங்களா? இப்ப லிங்க்கு இது எல்லாமே வந்து இதிலேயே வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன்ஸ். ஸோ எதனா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் நீங்க ஆட் பண்ணணும்னாலும், அதுக்கேத்த மாரி ஸ்டைல்ஸ் எல்லாமே இங்கே குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கிளிக் ஹியர். இதில வந்து www.habibs அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, .com அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இதில சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். சேவ் குடுத்துட்டேன்னா, இத கிளிக் பண்ணா எனக்கு habibs.comக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸா எல்லாத்தையும் அப்படியே நீங்க வந்து ரெடி பண்ணிட்டே வரலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிஃப் அனிமேஷன் போடணும் அப்படின்னா, ஜிஃப் கூட நீங்க ஒரு இதுலேருந்தே கூட எடுத்துட்டு வந்து போட்டுக்கலாம். இப்ப ஜிஃப்க்கு வந்து தனியா வந்து இந்த இடத்துல கூகுள்ல போயிட்டு ஜிஃப்ன்னு சொல்லி போடுங்க. ஸோ இதில எதனா ஒரு ஜிஃப் இருந்துச்சுன்னா, இப்ப இந்த ஜிஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதோடைய லிங்க் காப்பி பண்ணிட்டு,
இந்த இடத்துல வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த லிங்க்கு வந்து ஆட் லிங்க் ஃப்ரம் இஃபி ஆமாம், அதுலேருந்து தான் போட்டிருக்கோம். ஸோ ஆனால் அது என்ன சொல்லுது? ஸோ இதை கொடுத்தாச்சு. ஆட் லிங்க் ஃப்ரம் இஃபி அதில் தான் போட்டிருக்கோம். ஆனால் அது எரர் காமிக்குது. ஸோ இதுக்குன்னு வேறு எதனா தனி லிங்க் இருக்கான்னு தெரியல. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு எதனா ஆட் பண்ணணும், அதாவது வீடியோ ஆட் பண்ணாலும் நீங்கள் அங்கேருந்து லிங்க் மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து யுவர் ஸ்டஃப்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய நம்மக்கிட்ட அசட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அசட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லே அவுட். ஸோ இந்த லே அவுட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 லே அவுட் மாதிரி காமிச்சிருக்காங்களா? இப்போ இதில் வந்து இமேஜை நான் ஆட் பண்ண எனக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் லே அவுட் மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ வேறு எதனா மாற்றணும், இப்போ இது வந்து பெருசு பண்ணணும், இந்த மாதிரி லே அவுட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. சரிங்களா? இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லே அவுட் எனக்கு கிடச்சிரும். ஸோ இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா எதனா ஆல்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட்னா என்னென்னா, ஸோ இன்கேஸ் வந்து பிளைண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ டெக்ஸ்ட்டு ரீட் பண்ணிகிட்டே வரும்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இமேஜ்க்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். அப்புறம் வந்து லைட் ஷோ. ஸோ இது என்னென்னா நம்ம நார்மலாக கரசல் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரால் பண்ண இமேஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் லே அவுட், இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ். ஸோ இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் வேணாலும் டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம், இல்லை இமேஜ் வேணா இமேஜ் கொடுக்கலாம். நீங்கள் எது வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன், இதை நான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. பப்ளிஷ் டு வெப்னு இருக்கா, இதை கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல கிரியேட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த லிங்க் மட்டும் வச்சுட்டு நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வெப்பேஜும் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆகும், வெப்சைட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டொமைன் நேம்லாம் வாங்கிட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை, இவங்களாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா இங்கே மேட் இன் அடோப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டொமைன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு habibs.com அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த டொமைன் வந்து இங்கே காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எதனா ஒரு ப்ரொஃபைல் இமேஜோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு வெப் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸாகவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா அந்த டெம்ப்ளேட் எடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.